இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா மண்ணில 2008ல இருந்து இருந்த இன்விசிபிள் ரெக்கார்டு இந்த சீரிஸோட காலியாக போகுதா? என்னது ஸ்ரீலங்கா கூட நம்ம தோக்க போறோமா? பிக் ப்ரோ 2008ல இருந்து அங்க நம்ம தான் கிங். என்னையா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? வெயிட் பண்ண குட்டி ப்ரோ, இந்தியாவோட பிக்கஸ்ட் எனிமி ஸ்ரீலங்கா இல்ல. அப்ப யாரு? பாகிஸ்தானா? ஸ்ரீலங்காவோட ஸ்பின் அட்டாக் குட்டி ப்ரோ, அதுதான் காலா கிரவுண்ட்ல நம்மள முடிக்க போகுது. ஏன்பா ஸ்பின் தான் நம்ம ஆளுங்க திருச்சி மைவாங்களே, அப்புறம் என்ன பயம்? அதெல்லாம் அந்த காலம் குட்டி ப்ரோ. 2024ல இருந்து ஹோம்ல ஆடின 9 டெஸ்ட் மேட்சஸ்ல 5 மேட்சஸ் தோத்துட்டோம். நியூசிலாந்து கிட்ட 3-0 ஒயிட் வாஷ், சவுத் ஆப்பிரிக்கா கூட 2-0. அட ஆமா, நம்ம ஆளுங்க சேனா கண்ட்ரீஸ்ல போய் கூட ஃபேஸ் பேக்க துவம்சம் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்பின்னு வந்தா மட்டும் நடுங்கிடுறாங்க. அதுதான் இப்ப முக்கியமான பிரச்சனை குட்டி ப்ரோ. சரிப்பா, ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் என்னமோ முரளிதரன் ரேஞ்சுக்கு பில்ட் பண்ற. யார் இருக்கா அந்த டீம்ல? பிரபத் ஜெயசூர்யா குட்டி ப்ரோ. அந்த ஆளு காலா கிரவுண்ட்ல மட்டும் 11 டெஸ்ட் மேட்சஸ்ல 81 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 9 தடவை 5 விக்கெட்ஸ் ஆளு. கூடவே கொலம்போ எஸ்எஸ்சிலயும் 3 டெஸ்ட்ல 15 விக்கெட்ஸ் தூக்கி இருக்காரு குட்டி ப்ரோ. எனது 11 மேட்ச்ல 81 விக்கெட்ஸா? அப்ப இது ஜெயசூர்யாவோட கோட்டன்னு சொல்லுங்க பிக் ப்ரோ. இதனால தான் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ண டிஃபென்சிவா ஆனா முக்கிருவாங்க. ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி அக்ரெசிவா ஆனா மட்டும் தான் தப்பிக்க முடியும். சரி சரி, நம்ம கிட்டயும் ஸ்பின்னர்ஸ் இல்லையா? ஜடேஜா, குல்தீப் யாதவ், மனோ சுந்தர்லாம் இருக்காங்கல்ல. போலிங் நல்லா தான் இருக்கு, ஆனா பேட்டர்ஸ் ஸ்பின் வெப்ல மாட்டாம இருந்தா மட்டும் தானே ஜெயிக்க முடியும். ஆகஸ்ட் 15 கலால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்க போகுது. சோ இந்தியா ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்றாங்களா இல்ல ஷாக் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். எனக்கு என்னவோ நம்ம பசங்க சமாளிச்சிருவாங்க தான் தோணுது. மக்களே, இந்தியன் டீமால ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ் சார், கமெண்ட் செக்ஷனை தெரிக்க விடுங்க.